Hello friends, welcome back to our YouTube channel. இந்த வீடியோல நாம பார்க்க போறது எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜ் பத்தின டீடைல்ஸ் தாங்க பார்க்க போறோம். இந்த காலேஜ் எங்க லொகேட் ஆகியிருக்கு, என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணிட்டு வராங்க, என்னென்னலாம் ஃபெசிலிட்டிஸ் இந்த காலேஜ்ல அவைலபிளா இருக்கு, பிளேஸ்மெண்ட்டுக்காக ஆஃபர் பண்ணிட்டு வர கம்பெனிஸ்லாம் என்ன, ஒவ்வொரு வெப்சைட்லயும் இந்த காலேஜ்க்கு எவ்வளோ ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த டீடைல்ஸ் பத்தி எல்லாமே நாம இந்த வீடியோல பார்க்க போறோங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் இந்த காலேஜ் 2007 தாங்க எஸ்டாப்ளிஷ் ஆகியிருக்கு. ஆனால் யூனிவர்சிட்டியால் அஃபிலியேட் ஆகியிருக்கக்கூடிய காலேஜ் தாங்க இது. ஏஐசிடிஇ அப்ரூவடும் வாங்கியிருக்கு. என்பிஏவால் ஏக்ரெடிஷனும் ஆகியிருக்குங்க இந்த காலேஜ். ஆனால் இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மெயின் ரோட், சங்கரி வெஸ்ட், பல்லக்கப்பாளையம், குமாரபாளையம், நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் தாங்க லொக்கேட் ஆகியிருக்கு. அடுத்ததாக இந்த காலேஜில் என்னென்ன கோர்சஸ்லாம் ஆஃபர் பண்ணிட்டு வராங்கங்கிறத பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிஇ பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்கன்னா சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம், சிவில் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்னு ஆஃபர் பண்ணுறாங்க. அடுத்து பிடெக் பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜியில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், ஃபுட் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜின்னு இது எல்லாமே ஆஃபர் பண்ணுறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிடெக் ப்ளஸ் எம்டெக், இது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் ரெண்டும் கம்பைன் பண்ணி ஆஃபர் பண்ணுறாங்க. அடுத்ததாக எம்பிஏ மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், இதில் ஜென்ரல் அப்புறம் இனோவேஷன், என்டர்பிரினர்ஷிப் அண்ட் வென்ச்சர் டெவலப்மெண்ட் இந்த கோர்ஸை ஆஃபர் பண்ணுறாங்க. அடுத்து எம்சிஏ மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஆஃபர் பண்ணுறாங்க. அடுத்ததாக எம்இ மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங்கில் பவர் எலக்ட்ரானிக்ஸ், இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி இன்ஜினியரிங், எம்பெடட் சிஸ்டம் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், அப்ளைடு எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங், தெர்மல் இன்ஜினியரிங்னு இந்த கோர்சஸ் எல்லாமே இந்த காலேஜில் ஆஃபர் பண்ணிட்டு வராங்க. அடுத்து என்னென்னலாம் ஃபெசிலிட்டிஸ் இந்த காலேஜில் இருக்குங்கிறத பற்றி பார்க்கலாம். ஆடிட்டோரியம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்து பேங்க் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, பஸ் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, கிளாஸ் ரூம்ஸ் அவைலபிளாக இருக்குது, கம்ப்யூட்டர் லேப் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, ஜிம் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, லேப் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, லைப்ரரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, வைஃபை கேம்பஸ்னு இந்த மாதிரியான எல்லா வகையான ஃபெசிலிட்டிஸுமே இந்த காலேஜில் ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க. அடுத்ததாக இந்த காலேஜில் ஆஃபர் பண்ணுற பிளேஸ்மெண்ட் பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். பிளேஸ்மெண்ட்டுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. அதே மாதிரி பிளேஸ்மெண்ட் செல் ஒவ்வொருத்தருக்குமே சூட்டபிள் ட்ரைனிங் கொடுத்து வேர்ல்ட் கிளாஸ் பிளேஸ்மெண்ட் தான் ஆஃபர் பண்ணிட்டு வராங்க. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் 138 கம்பெனிஸ் பிளேஸ்மெண்ட் ட்ரைவுக்கு விசிட் பண்ணியிருக்காங்க. அதில் டாப் ரெக்ரூட்டர்ஸ்லாம்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா பைஜூஸ், இன்ஃபோசிஸ், கிரிப்டான், ஜஸ்ட் டயல், சூர்யா இன்ஃபர்மேட்டிக் சொல்யூஷன்ஸ், ஜேபிஎம் ஆட்டோ சிஸ்டம், இந்த மாதிரியான டாப் கம்பெனிஸ் பிளேஸ்மெண்ட் ட்ரைவ்க்கு வந்திருக்காங்க. இதில் 385 ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்திருக்காங்க இந்த பிளேஸ்மெண்ட் ட்ரைவில். அதில் 194 ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் ஆகியிருக்காங்க. அதில் 4 ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் கேம்பஸில் பிளேஸ்ட் ஆகியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் 23% பிளேஸ்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. அதே மாதிரி ஓவராலாக மற்ற டிபார்ட்மெண்ட் கம்பேர் பண்ணல இசிஇ டிபார்ட்மெண்ட்டுக்கு 76% பிளேஸ்மெண்ட் வந்திருக்குங்க. இதுதான் ஹையஸ்ட் பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜ்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இந்த காலேஜ்க்கு எவ்வளோ ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு வெப்சைட்லையும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காலேஜ் டூனியா வெப்சைட்டில் கொடுத்துருக்கிற ரேட்டிங்ஸ் 3.8 அவுட் ஆஃப் 5 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ஷிக்ஷா வெப்சைட்டில் கொடுத்துருக்கிற ரேட்டிங்ஸ் 4 அவுட் ஆஃப் 5 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஜஸ்ட் டயல் வெப்சைட்டில் கொடுத்துருக்கிற ரேட்டிங்ஸ் 3.9 அவுட் ஆஃப் 5 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த காலேஜில் ஆஃபர் பண்ணுற கோர்சஸ்க்கான ஃபீஸ் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னாலோ அல்லது வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ அட்மிஷன் ஹெல்ப்லைன் தேவைப்பட்டாலோ ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. இந்த சர்வீஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் பண்ணிட்டு வராங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.